வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்கனி. சத்திய சோதனை என்கிற புத்தகத்தை வைத்து தேர்வு எழுதியிருக்கிறீர்கள். அதை பற்றி நீங்கள் பேசினீர்கள். சத்திய சோதனை என்பதை மகாத்மா அவர்கள் ஏன் எழுதினார் என்றால், அவர் தன் வரலாறு என்று எல்லோரும் வாழ்க்கையில் யாராவது வெற்றி அடைந்து விட்டால் உடனே தன் வரலாறு. பல பேர் தான் எழுதுறதில்லை, வேறு யாரையோ எழுத சொல்லி இன்றைக்கி இருக்கிற பெரிய மனுஷன் பல பேர் தன் வரலாறு அப்படித்தான் வருகிறது. இந்த கூலிக்கு எழுதுறதுக்குன்னு பல பேர் இருக்கிறார். யாராவது வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சால், கோடீஸ்வரன் ஆகிவிட்டால், பெரிய நடிகன் ஆகிவிட்டால், ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் வசதி ஏற்பட்டு விட்டால் எல்லோரும் வரலாறு எழுதுகிறார்கள். அதற்கு அடிப்படை ஈகோயிசம், தன்முனைப்பு, தற்பெருமைக்காக எழுதப்படுகிற வரலாறுகள். ஆனால் மகாத்மாவினுடைய சத்திய சோதனை என்பது தற்பெருமைக்காக எழுதப்பட்டது அல்ல. அவர் தன்னை முற்றுமாக அழித்து கொண்டவர். நம்ம மரபில் இறைவனை அடைய வேண்டுமானால் நீங்கள் நான் என்பதை அழித்து விட வேண்டும். நான் எப்பொழுது அழிகிறதோ அது வரையிலே நீங்கள் இறைவனை அடைய முடியாது என்பது நம்முடைய எல்லா சமயங்களும் சொல்லுகிற உண்மை. ஆனால் ஞானி என்பவர் நான் என்கிற அந்த அகந்தையை, அதனுடைய உச்ச ஆணவம், நான் என்பதை அழித்து விட வேண்டும். ரமண பகவான் நான் என்பதை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொன்ன ஒரு நூல் நான் யார் என்பது. அதுவே ஒரு பெரிய தத்துவம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நான் என்கிற தன்மையை முற்றுமாக அழித்து விட வேண்டும் என்று முயன்று வெற்றி கண்டவர் மகாத்மா. அவர் சொன்ன பெரிய அறிவுரை, நீ உண்மையான பொது தொண்டுக்கு வர வேண்டுமானால் உன்னை நானை அழித்து விட வேண்டும். நீ ஒரு பூஜ்ஜியமாக மாறிவிட வேண்டும். யூ ஷுட் ரெடியூஸ் யுவர் செல்ஃப் டு எ ஜீரோ. நீ சைபரா மாறினால்தான் நீ பொது தொண்டுக்கு வரலாம் என்று அகந்தையே இல்லாமல் தான் என்பதை முற்றுமாக அழித்து விட்ட மகாத்மா சத்திய சோதனை எழுதினார். சத்திய சோதனை என்கிற அவர் குஜராத்தில் எழுதினார். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்று சொன்னார்கள். தமிழில் எழுதுகிற பொழுது சத்திய சோதனை என்று மொழிபெயர்த்தார்கள். குஜராத்தில் அவர் சொல்ல எனக்கு தெரியாது. மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்று சொன்னால் உண்மையை சோதிப்பது அல்ல, சத்தியத்தை சோதிப்பது அல்ல. தன்னுடைய வாழ்க்கையை சத்தியத்தை முன்வைத்து அதை வைத்து சோதித்துக் கொள்ளுதல். மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் என்றால் எக்ஸ்பெரிமெண்டிங் ஹிம்செல்ஃப் வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரூத். சத்தியத்தை முன்வைத்து நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்று காட்டுவதுதான். அதை எழுதியதற்கு காரணம், ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் முயன்று சத்தியத்தை அடைய வேண்டும். சத்தியத்தை அடைவதுதான் வாழ்வின் நோக்கம். மகாத்மாவை பொறுத்த அளவில் இறைவனுடைய கடவுளே சத்தியம், கடவுள் உண்மை என்று சொல்லி வந்தேன். நான் இப்பொழுது வளர்ந்து உண்மையே கடவுள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி முடித்தார். காட் இஸ் ட்ரூத் என்று சொல்லி வந்தேன், இப்பொழுது ட்ரூத் இஸ் காட் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். சத்தியமே இறைவன். நம்ம எல்லா சமயங்களுமே இறைவனை சத்தியம்னு தான் சொல்லுது. சச்சிதானந்தம்ங்கிற வார்த்தையில் இருக்கிற 3 சொல் சத்து, சித்து, ஆனந்தம். சத்துங்கிறது தான் சத்தியம். அதை அடைய வேண்டும். அந்த சத்தியத்தை முன்வைத்து தன்னுடைய வாழ்க்கையை சோதித்துக் கொள்கிறேன் என்று ஏன் சொன்னார் என்றால், நாளைக்கு இந்த சத்திய பாதையிலே அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்கட்டும் என்பதற்காக அதை எழுதினார். உதாரணத்திற்கு அவரே சொன்னார், மகாத்மாவே, ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், ஒரு வாயுவை பற்றி யோசிக்கணும். ஒரு வாயு, அதனுடைய தன்மை என்ன? நம்முடைய விஞ்ஞானம் அப்படி தான் வளர்ந்துருக்கு. ஒவ்வொருவரும் முயன்று கற்றதை எழுதி வச்சுட்டு போனதுனால
அடுத்து வர்ற தலைமுறை அதற்கு அடுத்த படிக்கு போனான். ஜேபிஎஸ் ஹால்டேன்னு ஒருத்தர், அவர் ஒரு வாயுவை பற்றி எழுதுகிறப்போ எப்படி எழுதுவான்? லெபார்ட்டரியில் உட்காந்து இத்தனை மணிக்கு இந்த லேபில் உட்கார்ந்தேன், இந்த வாயுவை நான் திருப்பி விட்டேன், இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ எனக்கு இந்த வாடை வருது, இந்த துன்பம் வருது, மூச்சு திணறுது என்று எழுதி வைக்கிறான். அடுத்து அந்த வாயுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிற விஞ்ஞானி இந்த கஷ்டத்தை அடைய வேணாம். சில ஆராய்ச்சி முடிவு கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இறந்து போவதும் உண்டு. அவன் இறந்து போகிற வரையில் எழுதி வைக்கிறான் ஆய்வு குறிப்புகளை. பிறகு ஆய்வு செய்ய வருகிறவர்கள் அந்த குறிப்பில் இருந்து தொடங்குகிறார்கள். அப்படி ஒரு சோதனை சாலையில் எழுதி வைக்கிற குறிப்புகளைப் போல் நான் என் வாழ்க்கையை குறிக்கிறேன். பின்னால் சத்திய சோதனையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் இது பயன்படும் என்பதற்காக நான் எழுதி வைக்கிறேன் என்று நமக்கு உதவி செய்வதற்காக வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி சத்திய சோதனை செய்து கொள்வது, சத்திய வாழ்க்கை வாழ்வது என்று முயல்கிறவர்களுக்கு உதவியாக எழுதி வைத்தார். தன்னுடைய பெருமையை காட்ட அல்ல. அதனால குறைபாடுகளையும் எழுதி வைத்தார் என்றால் தான் பெரியவன், குறைகளை நான் சொல்லிவிட்டேன் என்று கர்வத்துக்காக அல்ல. சில பேர் நான் எளிமையாக வாழ்கிறேன், வாழ்றது எளிமையாக இருக்காது, தான் எளிமையாக வாழ்வதாக காட்டிக்கொள்வதை ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு இருக்கான் எல்லா தலைவர்களும். அதுதான் இன்னைக்கு விளம்பரமே. அப்படி அல்ல, உண்மையாக நீங்கள் வாழ்கிற பொழுது அது உதவும் என்பதற்காக அந்த நூலை எழுதினார். அவருடைய முழு வாழ்க்கை வரலாறு அல்ல, அது 1920 நின்று போகிறது. அவருடைய மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அதற்கு பின்னால் தான் வந்தன. அது அவர் எழுதலை, அதை மற்றவர்கள் எழுதினார்கள். 20 வரையில தான் எழுதினார். அதுதான் அந்த சத்திய சோதனை என்கிற நூல். அதை நீங்கள் படிப்பதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அதை படித்தா போதும் என்பது அல்ல. அதை படித்தால் ஒரு சிந்தனை ஒழுக்கம் வரும், ஒரு டிசிப்ளின்டு திங்கிங், வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வது, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற லட்சியத்தை நமக்கு நாமே உருவாக்கி கொள்வது, அதை அதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தை படித்து முடித்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது தொடக்கம். அதுதான் நாம் காந்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்கிற முதல் முயற்சி. அது காந்தியத்தினுடைய அரிச்சுவடி என்று வைத்துக் கொள்ளலாம். அதிலேயே தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை அந்த சத்திய சோதனைக்குள்ளே பல சொல்லிவிட்டார். சத்திய சோதனை எழுத தொடங்கும் முன்னாலேயே அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பார்த்தவர். தென்னாப்பிரிக்காவிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி உரிமைக்காக போராடி அதில் வெற்றி கண்டு வந்தவர் மகாத்மா காந்தி. அவர் இந்திய அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் உலகம் அறிந்த ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் இந்தியாவில் 15 வந்த பொழுது அவரை சொல்லுகிற பொழுது காந்தியால் சவுத் ஆப்பிரிக்கா என்று சொன்னார்கள். தென்னாப்பிரிக்காவின் காந்தி. அவர் மகாத்மாவாக உருவாவதற்கு தென்னாப்பிரிக்கா தான் அடிப்படை. அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது அந்த நூல். ஒரு விஷயத்தை மகாத்மா தெளிவாக சொன்னார். ஏனென்றால் இயேசுநாதர் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டு. அவன் 1 மைல் தூரம் அடக்க சொன்னால் நீ அவனோட 2 மைல் போ. உன்னுடைய மேல் சட்டையை கேட்டால் அங்கேயும் கொடு என்று தன்னுடைய மலைப்பொழிவிலே இயேசுநாதர் சொன்னார். வேடிக்கை பாருங்கள், இயேசுநாதரை வணங்குகிறவர்கள் அதை யாரும் பின்பற்றுவதில்லை. அன்புதான் மதம் என்று சொன்ன இயேசுநாதர் மதத்தை பின்பற்றுகிற ஐரோப்பியர்கள் தான் அணுகுண்டை கண்டுபிடித்தார். அன்பினால் தான் வாழ வேண்டும் என்று சொன்ன இயேசுநாதரை அவருடைய மதத்தை கையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் ஆயுதத்தை எடுத்தார்கள். உலக போரா நடத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்கள். இது மிகப்பெரிய ஐரணி. அன்பையே போதித்த இயேசுநாதரை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அன்பில்லாமல் வாழ்ந்தார். ஆனால் மகாத்மா அவர் சொன்ன பிரசங்கத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்.
அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். இதனால ஒரு சிரியன் கிறிஸ்டியன் எஸ்கே ஜார்ஜ் என்ற ஒரு பேராசிரியர், அவர் கிறிஸ்தவர், கேரளாவை சேர்ந்த சிறிய கிறிஸ்துவ மதங்கிறது கேரளாவில் இருக்கு. அதுதான் ஆதி கிறிஸ்துவ மதம்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த மரபிலே வந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், காந்திஜிஸ் சேலஞ்ச் டு கிறிஸ்டியானிட்டி என்று ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய தாற்பயம் என்ன என்றால், கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு காந்தியினுடைய சவால் என்று அர்த்தம். இந்த மத பிரச்சாரர்கள் பெரிய பாதிரிமார்கள் எல்லாம் இயேசுநாதர் அப்படி வாழ்ந்திருக்கலாம், அவர் ஈசகுமாரன், அதனால சாதாரண மனுஷன் வாழ முடியாது என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். எஸ்கே ஜார்ஜ் சொல்றார், சாதாரண மனிதர்கள் வாழ முடியாது, இயேசுநாதர் அப்படி வாழலாம், ஏன்னா அவர் ஈசகுமாரன் என்று எல்லோரும் சொல்லி நம்ம ஏமாற்றி விட்டார்கள். இல்லை, அது வாழ்வதற்காக போதிக்கப்பட்டது. இயேசுநாதர் சொன்ன மலைப்பிரசங்கம் மக்கள் வாழ்வதற்காக சொன்னது என்று இதோ ஒரு மனிதர் வாழ்ந்து காட்டுகிறார். அந்த போதனைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார். அவர் மகாத்மா. அதனால அவர் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மதத்திற்கு அவர் சவாலாக விளங்குகிறார் என்று சொன்னார் அந்த புத்தகத்தில். அதில் அவர் எழுதினார், டெடிகேட்டட் டு மகாத்மா who made Jesus and his teachings real to me. அவர் கிறிஸ்தவர். மகாத்மாவுக்கு காணிக்க, எந்த மகாத்மாவுக்கு? இயேசுநாதரையும் அவருடைய போதனைகளையும் எனக்கு உண்மை என்று காட்டிய மகாத்மாவுக்கு. மகாத்மா இந்துவாக தான் கடைசி வரையில் வாழ்ந்தார். அத காந்தி இந்த தப்பு தனக்கு வந்து விடக்கூடாது. இயேசுநாதர் சொன்னது இயேசுநாதர் வாழ்வதற்காக, சாதாரண மனிதர் வாழ்வதற்கல்ல என்று சொல்லுகிற தப்பு தனக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அசாதாரண மனிதன் இல்லை, நான் அதிமானுடன் அல்ல, எனக்கு அதிமனித சக்திகள் இல்லை, அந்த சக்திகள் வேண்டாம். ஐ எம் நோ சூப்பர்மேன், ஐ டோன்ட் ஹேவ் சூப்பர் ஹியூமன் பவர்ஸ், ஐ வாண்ட் நன். திரும்ப திரும்ப சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், ஏதோ நான் மகாத்மானு பட்டம் கொடுத்துட்டான், அதனால இந்த வாழ்க்கை நான் தான் வாழ முடியும் என்று தப்பாக நினைக்காதே. நான் உன்னை போல் சராசரி மனிதன், நான் முயன்று தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், நீ முயன்று இந்த வாழ்க்கையை வாழ முடியும், வாழ வேண்டும் என்று திரும்ப திரும்ப காந்தி சொன்னார். சத்திய சோதனையை படிப்பதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது. மகாத்மாவால் முடியும், நம்மால் முடியாது என்று விட்டுவிடாமல் நாம் முயல வேண்டும் என்பதுதான் முதல் படிப்பினர். கிறிஸ்தவர்கள் சொன்னதை போல இயேசுநாதர் ஈசகுமாரன்னு தப்பிச்சுக்க கூடாது, நான் மகாத்மா இல்லை, நான் சாதாரண ஆள் என்று திரும்ப திரும்ப காந்தி சொன்னார். அவருக்கு தன் காலிலே விழுந்து வணங்குவது நிச்சயமா பிடிக்காது. அவருடைய ஆசிரமத்துக்குள்ளே யாரும் அவரை மகாத்மா என்று சொல்லக்கூடாது, யாரும் அவர் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. திரும்ப திரும்ப தான் சராசரி மனிதன் என்பதை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர் எடுத்த முயற்சிகளை எல்லோரும் எடுக்க வேண்டும், எல்லோரும் வாழ்ந்து பார்க்க வேண்டும். அவர் கருத்துக்களை ஒத்துக்கொண்டால் நீங்கள் வாழ வேண்டும். முதல் விஷயம் அதான். அந்த கருத்து நல்ல கருத்து அப்படின்னு ரசிச்சுட்டு போகக்கூடாது. யூ ஹவ் டு லிவ் இட். காந்தியுடைய முதல் மெசேஜ், யூ ஹவ் டு லிவ் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் சொல்லுவதை வாழ வேண்டும், நீங்கள் நம்புவதை வாழ வேண்டும். எனக்கு இது நம்பிக்கை, ஆனால் என் வாழ்க்கை வேறு என்று சொல்லிக் கொள்ளுகிற பம்மாத்து இருக்கக்கூடாது. வாழ்க்கையிலே போலித்தனம் இருக்கக்கூடாது. சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது. முதல்ல அதுக்கு வந்து விட்டா வாழ்க்கையில பல துன்பம் குறையும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் என்ன? போலியாக வாழ்வதுதான். வெளி உலகத்திற்கு ஒரு முகம், மனைவிக்கு ஒரு முகம், மகனுக்கு ஒரு முகம், நான் வக்கீல் கோர்ட்டுக்கு போனால் ஒரு முகம், தெருவிலே வந்தால் ஒரு முகம், அரசியல் மேடைக்கு போனால் ஒரு முகம் என்று ஒவ்வொருவரும் 1000 முகங்களோடு தெரிகிறார். இது வாழ்க்கையை சுமையாக்குகிறது. இதுல தான் துன்பப்படுறோம். நீங்கள் உண்மையாக வாழ தொடங்கிவிட்டால், நேர்மையாக வாழ தொடங்கிவிட்டால் இவ்வளவு சுமை குறைந்து போகும்.
நீங்களே சுமை இல்லாமல் இருப்பீர்கள். மனதிலே சுமை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய வாழ்க்கை. இதை காந்தி கற்றுக் கொடுத்தார். அதனால அவருக்கு துன்பமே இல்லை. அவருக்கு துன்பம் வரலையா? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அவருக்கு துன்பங்கள், எவ்வளவு அவமதிப்புகள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு. ஆனால் அவர் எப்படி சிரித்துக் கொண்டே இருந்தார்? எந்த நெருக்கடியும் எந்த துன்பமும் அவர் உள்ளத்துக்குள்ளே சுமையாக வரவில்லை. வாழ்க்கை எளிமையாக நேர்மையாக இருந்தது. சத்தியமாக நீங்கள் வாழத் தொடங்கினால் பல சுமை இல்லாமல் போகும். வாழ்க்கையில் ஒரு உண்மை நேர்மை வேணும். இன்னொரு பெரிய மெசேஜ், இந்த பொருளாதாரம் கேஎம்என் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு 500 பக்கத்துக்கு குறைச்சலா புத்தகம் எழுதலாம். 500 பக்கத்தில் எழுதி சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் போகிற போக்கில் சொல்லிட்டார். நீங்கள் அவ்வளவையும் உள்வாங்கி கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அதை நினைவிலே கொண்டு நீங்கள் பல நூல்களை படித்து வாழ்க்கையை நேரே பார்த்தால், புத்தகத்தில் இல்லை உலகம், புத்தகம் உலகத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யலாம். ஆனால் முடிவு செய்வது நீங்கள் தான். புத்தகத்தை படிச்சுட்டு புத்தகத்து மூலமாக தான் உலகத்தை பார்ப்பேன்னு பார்க்கக்கூடாது. உலகத்தை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுப்பது புத்தகம். அப்படி கேஎம்என் அவர்கள் சொன்ன விஷயங்களை, அன்றாட வாழ்க்கையில் வருகிற விஷயங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம், வாழ்க்கை என்பது முழுமையானது. காந்தி சொன்னதான், வாழ்க்கையை கூறு போட முடியாது. நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு அரசியல் தலைவரை போய் அதை பண்ணுறார் இதை பண்ணுறார், அவர் சிகரெட் குடிக்கிறார், அவர் போதை மருந்து சாப்பிட்றார், தப்பாக நடக்கிறார், ஒழுக்கக்கேடு இருக்கு சார், அதெல்லாம் ப்ரைவேட் லைஃப் சார், சொல்லாதீங்க. படித்தவன் தான் சொல்லுவான், படிக்காதவன் சொல்கிறது இல்லை. கிராமத்துக்காரனுக்கு இந்த வேறுபாடு இல்லை. கிராமத்துக்கு போனால் அங்கே ஊரில் யார் பெரிய மனிதன் என்றால், எவன் ஒழுக்கமாக வாழ்கிறானோ, எவன் நேரடியாக வாழ்கிறானோ, எவன் தவறு செய்யாமல் இருக்கிறானோ அவன் தான் கிராமத்தில் பெரிய மனுஷன். நகரத்தில் அவன் இல்லை. எவன் தவறுகளை மறைத்து கொள்ளுகிறானோ, வெளியே தெரியாமல் வாழ்கிறானோ அவன் தான் பெரிய மனுஷன். இந்த இரட்டை வாழ்க்கை 10 வாழ்க்கை எப்படி வாழ முடிகிறது என்றால், பொது வாழ்க்கை வேறு, தனி வாழ்க்கை வேறு என்று எல்லோரும் சொல்லி நாமும் நம்புகிறோம், படித்தவங்க நம்புகிறோம். காந்தி முதல்ல அதை அடிச்ச, வாழ்க்கை என்பது முழுமையானது, கூறு போட ஒண்ணாதது. அதை தனித்தனியாக கூறு போட முடியாது. தந்தை என்று ஒருவன், கணவன் என்று ஒருவன், வக்கீல் என்று ஒருவன், அரசியல்வாதி என்று ஒருவன் என்று என்னை நான் கூறு போட்டுக் கொள்ள முடியாது. நான் தான் இவ்வளவும். அதை போல வாழ்க்கை பிரச்சனை என்பது முழுமையானது. பொருளாதாரம் என்று ஒன்று, அரசியல் என்று ஒன்று, இலக்கியம் என்று ஒன்று, சமயம் என்று ஒன்று என்று வாழ்க்கையை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்க்கையை முழுமையாக பார்ப்ப தொடங்கினால்தான் பிரச்சனைகள் நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தால்தான் எது வளர்ச்சி எது வளர்ச்சி இல்லை என்று தெரியும். வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன? கேஎம்என் அவர்கள் சொன்னது போல மகிழ்வான நிறைவான வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய லட்சியம். அவ்வளவுதானே. எல்லாம் அந்த நோக்கத்துக்காகத்தானே எல்லோரும் பாடுபடுகிறோம். இவ்வளவு முயற்சிகள் ஏன்? அரசாங்கம் ஏன்? உற்பத்தி ஏன்? சட்டம் ஏன்? மதம் ஏன்? கோயிலுக்கு போய் வணங்குவது ஏன்? எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக மகிழ்வாக வாழ்வதுதானே. வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்குத்தான், அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகளும். அதுதானே லட்சியம். நீங்க சமய அடிப்படையில் அல்லது இறுதி அடிப்படையில், காந்தி சொன்னது வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைதல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் இறைவனை அடையலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது எப்படி? நம்முடைய அத்தனை சாஸ்திரங்களும் அத்தனை அறிவு நூல்களும் எப்படி வாழ்வது என்பதை சொல்லிக் கொடுப்பது தான். அதுக்கு தானே படிக்கிறோம். மற்றதெல்லாம் அந்த வாழ்க்கைக்கான உதவிகள். சயின்ஸ் எதுக்கு? நாம் எப்படி மகிழ்வாக வாழ்வது,
அதுக்கு என்னென்ன பண்ணிக்கொள்ளலாம், அதற்கு உதவி செய்வதுதான் அத்தனை கல்வி. பொருளாதாரம் என்பது அதற்கு தானே. நீங்க பணத்தை வச்சுட்டு அழுவறதுக்கா? வாழ்க்கை முழுவதும் 1 கோடி ரூபாய் கையில் வந்துருச்சுன்னா ஒருத்தன் சொல்றான் 1 கோடி ரூபாய் உங்க கையில் கொடுத்துட்றேன், ஆனா இதை வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் நீ அழுதுகிட்டே இருப்ப என்று ஒருவன் சொன்னால் வைத்துக் கொள்வோமா? மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் இத்தனையும் தேடுறோம். ஆனா மகிழ்வான வாழ்க்கை, வாழ்க்கை என்பது என்ன? எது நல்ல வாழ்க்கை? எப்படி வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? இதுல தெளிவு இருந்தா வாழ்க்கிற முறையில் வரும், நமக்கு வரும். நமக்கு லட்சியத்திலே கோளாறு, எது வாழ்க்கை என்றே நமக்கு தெரியவில்லை. திருக்குறள் ஒன்று வரும், பொருள் அல்லவற்றை பொருள் என்று கருதுகிற மருளானாம் மானா பிறப்புன்னு ஒரு குறள். எது பொருளற்றதோ அதை பொருளாக நினைக்கிற குழப்பமான வாழ்க்கை. எது சரி எது தவறு என்று நமக்கு தெளிவு இல்லை, எது நல்ல வாழ்க்கை என்று தெளிவில்லை. நாம் வாழ்க்கை இல்லாத இடத்துல தேடுகிறோம். நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? டிவியில் போடுற விளம்பரத்தில் ஒன்று கூட மனித வாழ்க்கைக்கு தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் டிவியை பாருங்க, எதை கடுமையாக விளம்பரம் பண்றானோ அது உங்களுக்கு தேவையே இல்லை. வகை வகையான சாக்லேட்ஸ், அப்புறம் டிவி. இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கிரீன்னா இவ்வளோ பெரிய ஸ்கிரீன், எத்தனையோ காட்டுறான். இது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதா? ஒரு தோற்றத்தை உருவாக்கி, ஒரு மாயையை உருவாக்கி உங்க உள்ளத்துக்குள்ள எழுதிட்டான். இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை. நீங்க விரும்பல. இந்த விளம்பரத்தினுடைய தந்திரம் என்னன்னா, நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்து விரும்பாத ஒரு பொருளை உங்களை அறியாமல் கடைக்கு போகிற பொழுது நீங்கள் வாங்குவீர்கள். இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டான். அதுக்கு முன்னாடி மளிகை கடை இருக்கும், மளிகை கடையில் இது கிடைக்கும், டீ கடைக்கு போனால் டீ கிடைக்கும், அந்த கடைக்கு போனால் அது கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரத்தில் எக்ஸ்பர்ட்டு. அப்படி இருந்தது போக சூப்பர் மார்க்கெட்னு வச்சுட்டான். எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். ஷாப்பிங்க்கு போகிறதுன்னு ஒரு வேலை நம்ம நாகரிகத்தில். அப்படி ஷாப்பிங்க்கு அழைச்சிக்கிட்டு போனேன்னா கணவன் மேலே மனைவிக்கு கோபம். ஒவ்வொரு நாளும் நடப்பது. அதுவும் படித்தவர்கள், ரொம்ப படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாப்பிங் போகிறது ஒரு கடமை, உள்ளே போக வேண்டியது. அது எதுக்கு பயன்படுமா பயன்படாதா, தேவையா இல்லையா, ஒன்றும் கிடையாது. திடீர்னு போய் நீங்கள் எடுப்பீங்க, ஒரு பவுடர் டின்னை எடுப்பீங்க, அல்லது ஒரு பாடி ஸ்ப்ரே எடுப்பீங்க. நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு இருந்தால் போதுமே, எதுக்கு பாடி ஸ்ப்ரே? உடம்புல எப்படியா ஆரோக்கியமான உடம்புல நாத்தமே வராது. ஆனால் நாத்தத்தை உருவாக்குற எல்லா வேலையும் பண்ணிட்டு பாடி ஸ்ப்ரே வாங்குறான். நீங்கள் எப்படி வாங்குகிறீர்கள் என்றால், அதற்கு 10 நாள் தொடர்ச்சியா உங்க வீட்டு டிவியில அந்த பாடி ஸ்ப்ரேயை விளம்பரம் பண்றான். பாடி ஸ்ப்ரே விளம்பரம் பண்ண உடனே உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அன்கான்சியஸுக்கே போகுது. இந்த மேல இருக்கிற மைண்டு பேரு கான்சியஸ் மைண்டு, உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுது. நீங்க உங்களை அறியாமலேயே கடைக்குள்ள நுழைஞ்சு அதை எடுக்கிறீங்க. அதை எடுக்காமல், அதை வாங்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை முற்று பெறவில்லை என்று நீங்கள் வருந்துகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை அந்த பொருளிலே இருக்கிறது என்ற தவறான எண்ணத்தை இந்த விளம்பரம் உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட போலி வாழ்க்கையைத்தான் நாம் அவ்வளவு பேரும் வாழ்றோம். அந்த போலியை உருவாக்குவது எப்படி? கேஎம்என் அவர்கள் சொன்னது போல, உற்பத்தி எதற்காக? நம்முடைய தேவைக்காக இருக்க வேண்டும். நமக்கு உடை வேணும், துணி நெய்யணும், மக்களுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு ருசியாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். ஆயிரக்கணக்கான வருஷம் இந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் என்ன உணவெல்லாம் சாப்பிட்டானோ அது இன்னைக்கு சாப்பிடல. ஏன்? அவையெல்லாம்
அந்த வாழ்க்கை ரொம்ப சாதாரண வாழ்க்கை. மேலான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இதையெல்லாம் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விளம்பரப்படுத்தி விட்டார்கள். தேவைக்காக பொருள் உற்பத்தி பண்ணுவது போய் உற்பத்தி செய்து வைக்கிற பொருள்களை நீங்கள் வாங்குமாறு தேவைகள் உருவாக்கப்படுகின்றன. தேவைக்கு பொருள் அல்ல, உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கான தேவையை உருவாக்குகிறார்கள். தேவைப்படுவதாக உங்களை கருத செய்கிறார்கள். இந்த விளம்பரம் என்பது இப்பொழுது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. உலகத்திலேயே வளர்ந்த நாடுகளில் விளம்பரம் என்பது மிகப்பெரிய தொழில். அந்த விளம்பரத்தில் இருக்கிறவன் கோடிக்கணக்கில் குவிக்கிறான். எப்படி சொன்னால் மக்கள் வாங்குவார்கள். எனவே மக்கள் தேவையை பார்த்து பொருள் உற்பத்தி செய்யப்படுவதாக ஒரு கற்பனை, ஒரு மாயை. 50 வருஷத்துக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் படித்தா டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு தியரி வச்சுருந்தான். டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் விலை கூடும், சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் குறைச்சலாக இருந்தால் விலை குறையும். ஒரு பொருளை வாங்க வாங்க அதன் மீது இருக்கிற தேவை குறையும், விருப்பம் குறையும். லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். அப்போ தேவை என்று ஒன்று இருந்தது, அதற்கு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டது. எனவே யார் பொருளை நுகர்கிறார்களோ, யார் கன்சியூம் பண்ணுறானோ அவன்தான் ராஜா. கன்சியூமர் இஸ் த டிக்டேட்டர் என்று ஒரு தியரி. அவருக்காகத்தான் பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது, அவர்கள் தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுகிறார்கள் என்ற ஒரு கற்பனையை உருவாக்கினான். ஆனால் உண்மை அதுவல்ல. கன்சியூமர் எதை விரும்ப வேண்டும் என்பதை பொருள் உற்பத்தி செய்கிற முதலாளி அதை உருவாக்குகிறான். இப்போ மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து முன்னால் சின்ன சின்ன முதலாளிகள், சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் சந்தை பொருளாதாரத்தில் போட்டி போட்டு தேவையான பொருளை மலிவான விலைக்கு போட்டி போட்டு கொடுத்தான். இப்போ அப்படி இல்லை, உற்பத்தி குவியல் முறை. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அமால்கமேட்டட் கம்பெனிஸ். ஒரே கம்பெனி எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது. ரா மெட்டீரியல்ஸை அவனே ஓன் பண்ணுறான், அவனே ரா மெட்டீரியல்ஸை கிடைக்கிறத விலைக்கு வாங்கிக்கிறான், அவனே உற்பத்தி பண்ணுறான், அவனே விற்கிறான். ஆக விலையை, தேவையை, எல்லாவற்றையும் முதலாளிகளே முடிவு செய்கிறார். ஒரு தனி முதலாளி இல்லை, கம்பெனிஸ் வச்சிருக்கிறான், அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸுங்கிறவன் இதை முடிவு பண்ணுறான். நீங்கள் என்ன விரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை உங்கள் தலை மீது கட்டுகிறார்கள். எப்படி நீங்க தப்பிக்க முடியும்? கடைசியில் வாங்கிறது நீங்க தானே, நீங்க தானே காசு கொடுக்கணும். நான் இதை வாங்க மாட்டேன் என்கிற மன உறுதி உங்களுக்கு இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த உறுதியை உங்கள்கிட்ட இருக்க முடியாது. ஏன்னா நீங்க தான் வாழ்க்கையில சபலத்துக்கு உண்டாக்கிட்டானே. இதை நான் சொல்லலை, மிகப்பெரிய இன்றைக்கு முதலாளித்துவத்தினுடைய அடையாளமாக விளங்குகிற அமெரிக்காவில் இருக்கிற வாழ்ந்த ஒரு பொருளாதார நிபுணர் அமெரிக்கன் சொசைட்டியை படித்து நியூ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஜான் கென்னத் கேல்பிரைட், நம்ம நாட்டுக்கு தூதுவராக இருந்தவர். நியூ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கு முன்னால் அவ்லோன் சொசைட்டின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் அவர் எழுதி, இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், இண்டஸ்ட்ரீஸ் தான் மக்களை ஆள்கிறது, தனி மனிதன் அதற்கு தனி மனிதன் முக்கியமில்லாதவனாக போய்விட்டான். பொருள்களை உற்பத்தி செய்வதும் அதை கொடுப்பதும் வாங்குவதற்கான கருவிகளாக மக்கள் மாறிவிட்டார்கள் என்கிற விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனை? பெட்ரோல் விலை ஏறிவிட்டது, டீசல் விலை ஏறிவிட்டது என்று கம்யூனிஸ்ட்காரர்கள் கத்துக்கிறார். எனக்கு புரியாத ஒரு விஷயம், கார் வச்சிருக்கிறவங்க, உல்லாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பெட்ரோலை பயன்படுத்துகிறார்கள். பெட்ரோல் விலை ஏத்துனா யார் பெட்ரோலை வாங்குறானோ அவன் தலையில விடியும். பெட்ரோல் விலையை ஏத்தலைன்னா பெட்ரோலையே பயன்படுத்தாத
காரை கூட பார்க்காத, காரில் ஏறாத ஏழை விவசாயி இருக்கான் பாருங்க, அவன் தலையில் விடியுது. உங்களுடைய வரிப்படத்தில் இருந்து பெட்ரோலுக்கான விலை மானியமாக அரசாங்கம் கொடுக்குது. பெட்ரோல் விலை ஏறினா எவன் பைக் வச்சிருக்கிறானோ, எவன் கார் வச்சிருக்கிறானோ அவன் தலையில் விடியுது. சரி, பஸ்ஸில் பயன்படுத்தணுமே, ட்ரெயினில் பயன்படுத்தணுமேன்னா யார் பஸ்லையும் ட்ரெயின்லையும் அடிக்கடி போகிறானோ அவன் தலையில் விடியும். நீங்கள் அதுக்கு பணம் கொடுக்கலன்னா ஊருக்கே போகாமல் ஊரில் இருக்கான்ல கிராமத்தில், அவனுக்கு வருது. அப்புறம் ஒரு நண்பர் சொன்னார், சார் லாரியில் போடுற டீசலுக்கு விலை ஏறுது, பொருள்களெல்லாம் விநியோகமாகுது, அதில் விலை அடிச்சுன்னா அவன் தலையில் விடியுது, அதனால காமன் மேனுக்கு தலையில் விடியுது. சரியான விஷயம்தான். இந்த கஷ்டம் ஏன் வருது? பம்பாயில் பொருளை உற்பத்தி பண்ணி ராஜபாளையத்துக்கு லாரியில் கொண்டு வந்தால் விலை ஏறுது. நீங்கள் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் உருவாக்கினா, நம்ம கிராமங்களில் சந்தை இப்போ கூட பல ஊரில் நடக்குது. மதுரை பக்கம் இங்கெல்லாம் தெற்கு மாவட்டங்களில் நடக்கலாம். சந்தைன்னு கிராமத்தில் நடக்கும். ஒரு ஊரில் சந்தை நடக்கும். ஒரு 10-20 ஊர்லேருந்து வந்து கால்நடையாக வந்து பொருள் வாங்கிட்டு போயிடுவோம். அந்த சந்தைக்கு வர்ற பொருள்கள் அந்த கிராமத்தில் விளைகிற பொருள்கள். ஒரு கிராமத்தில் ஒரு பொருள் விளையும், இன்னொரு கிராமத்தில் வேறு பொருள் விளையும். 2 பேரும் அங்கே சந்தைக்கு வர்றான். 10 ஊர்லேருந்து மாடுகளை கொண்டு வர்றான், ஆடுகளை கொண்டு வர்றான், இவனே நடந்து வந்து வாங்கிட்டு போகிறான். அப்படி பொருளை வாங்கினா பெட்ரோல் விலை ஏறினா அவனை என்ன பண்ண போகுது? டீசல் விலை ஏறினா ஏறாட்டி என்ன? எப்போ உங்களுக்கு கஷ்டம் வருது? பாலை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உருவாக்கி சென்னையில் கொண்டு போய் நீங்கள் விற்றீங்கன்னா பால் விலை ஏறும். சென்னையிலே நீங்கள் உற்பத்தி பண்ணால், இங்கே உற்பத்தி பண்ணுற பாலை இங்கே கொடுத்தா, எல்லா ஊர்லேயும் மாடு வைக்கல, எல்லா ஊர்லேயும் பாலை கறங்கல, எல்லா ஊர்லேயும் நிலம் இருக்கு, எல்லா ஊர்லேயும் விவசாயம் பண்ணலாம். அந்தந்த ஊரில் விவசாயம் பண்ணுங்க, அந்தந்த ஊரில் கால்நடைகளை வளருங்க, விநியோகம் பண்ணுங்க. அப்படி கிராம பொருளாதாரத்தை நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் டீசல் விலை, டீசலே தேவையில்லையே, நீங்க நடந்து போய் பொருள் வாங்கலாமே. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. என்னடா தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி, இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம். எத்தனையோ கார் கம்பெனிகள் சென்னையில் தொடங்கப்பட்டு விட்டன. ஜப்பான்ல இருந்து ஃபோர்டு கம்பெனிக்காரன், எத்தனையோ கம்பெனிகள், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, சென்னையில் உருவாக்குறான். இங்கே உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறான். ஏன்னா இங்கே அரசாங்கம் அவனுக்கு இடம் கொடுக்குது. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, கார் உற்பத்திக்கு தண்ணி கொடுக்குறான். நமக்கு மின்சாரம் இல்லை, அவனுக்கு மின்சாரம். நீங்கள் சென்னைக்கு போனால் திருவான்மியூர் பக்கம் போகிற ரோடு அடையாறுலேருந்து ஐடி பார்க்குன்னு வச்சுருக்கான். அமெரிக்காவில் இருக்கிறது மாதிரி இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு ஐடி கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனி எல்லைக்குள்ளே போயிட்டா நீங்கள் சென்னையில் இல்லை, நியூயார்க்கில் இருக்கிறது மாதிரி. அந்த உணவு வகைகள் அப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை சென்னையில் ராத்திரியில் வாழ்கிறாங்க. அங்கே மின்சாரம் எப்படி கிடைக்குது? கார் உற்பத்திக்கு மின்சாரம், தண்ணீர், எல்லா வசதியும் தரப்படுகிறது. இங்கே குறைச்சலான விலையில் செலவில் காரை உருவாக்கி அவன் உலகத்துக்கு அனுப்புகிறான். காரை இவ்வளவு உற்பத்தி பண்ணா அந்த காரை உங்கள் தலையில் கட்டுறான். லோன் மேலாம் நடக்குது. உங்களுக்கு கார் தேவையா இல்லையா நீங்கள் முடிவு செய்யலை, இதாங்க காரை வச்சுக்கோங்கிறான். எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் தான் வாங்கிக்குவோங்க, உடனே லோன் வாங்கிக்கிறோம். திருப்பி கட்ட முடியுமா? கார் நமக்கு தேவையா? காரணமே இல்லாமல் நம்முடைய நகரங்கள் அனைத்திலும் கார்கள் விநியோகமாகின்றன. சென்னைக்கு போனீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள 5 கார் நிற்குது. போகிறதுக்கு ரோடு கிடையாது. உற்பத்தி பண்ண காரை அவனா வச்சுக்க முடியும்? அவன் உற்பத்தி பண்ணிட்டான், உங்கள் தலையில் கட்டுறான். இந்த குவியல் முறை பொருளாதாரம் இதுதான் கால்பைட் சொன்னார். அவன் உற்பத்தி செய்திருக்கிற பொருள்களை மக்கள் மீது திணிக்கிறார்கள். இவ்வளவு காரை வாங்கி வச்சுக்கிட்டு பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவீங்க? பெட்ரோல் என்பது, டீசல் என்பது இயற்கையால்
வரையறுக்கப்பட்டு விட்ட பொருள். தண்ணி இன்னைக்கு நீங்க குடிச்சீங்கன்னா மறுபடியும் ஆத்துல தண்ணி வரும். ஒரு மரத்தை வெட்டினால் மீண்டும் மரம் முளைக்கும். இழுப்பெண்ணெயில் விளக்கு எரிச்சா, விளக்கு எரிஞ்சு போச்சுன்னா இழுப்பெண்ணெய் மறுபடியும் வரும், இழுப்ப மரம் வரும், முளைக்கும். அது ரெனியூவபிள் எனர்ஜி. ஆனால் பெட்ரோல் என்பது ஒரு சொட்டு எரிந்தால் ஃபார் எவர் இட் இஸ் லாஸ்ட். அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் பூமிக்கடியில் மக்கி போய் உருவான பெட்ரோல். அது ஃபாசில் ஃபியூயல். அது உருவாகிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டு ஆகும்னு தெரியாது. அது வரையறுக்கப்பட்டு விட்டது. அதை நீங்க பயன்படுத்தினா என்ன ஆகும்? நீங்க பூமியை தோண்டி தோண்டி இப்போ சுனாமி வருது. கலிபோர்னியால வருஷம் காடு பத்தி எரியுது. எல்லா இடமும் எல்லா அவலங்களும் வருகின்றன. கைமன் அவர்கள் சொன்னது மாதிரி பூமி வெப்பமாகுது. இதை பற்றி யாருக்கு அக்கறை இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? கடப்பாறையை விழுங்கி விட்டு சுக்கு கஷாயம் சாப்பிடலாம். ஏன் விழுங்குவான? இப்போ அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய வாழ்க்கை நாகரிகம், லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலையே மாற்றிட்டோம். கொக்கோ கோலா அமெரிக்காக்காரன் உங்களை அன்னாரை வச்சு குடித்தானா, விளம்பரம் பண்ணா, வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வயிறு அறியாமல் என்ன பண்ணோம்? அமெரிக்க முதலாளித்துவம் அமெரிக்க அடிமையாக்குகிறது. நீங்க அடிமையாகிறீங்க. உங்கள் அடிமைத்தனம் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. உங்களுக்கு மோகம். பாரதியார் பண்ணார் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். அடுத்த அடி என்னன்னா, என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம். தாகம் தான் தண்ணி குடிச்சிருவான். இவனுங்க தாகமே ஏற்படலையே. அடிமைத்தனத்திலே நமக்கு ஒரு மோகம். ஒரு முறை ஜெயகாந்தன் சொன்னார், விவேகானந்தர், பாரதியார், வஉசி அவர்களெல்லாம் அடிமை நாட்டிலே வாழ்ந்த சுதந்திர புருஷர்கள். நாமெல்லாம் சுதந்திர நாட்டிலே வாழ்கிற அடிமைகள். சுதந்திரம்னு பேரு, நாம் அடிமையா இருக்கிறோம். கலாச்சார அடிமைத்தனம். நீங்க அரசியல் அடிமைத்தனம் போய் பொருளாதார அடிமைத்தனம். இந்த பொருளாதார அடிமைத்தனத்துக்கு காரணம் கலாச்சார அடிமைத்தனம். மேற்கத்திய நாகரிகத்தை மேல்நாடுகாரன் அந்த நாகரிகம் தப்புன்னு சொல்லி அவன் திரும்ப பார்க்கிறான். அவர் கேஎம்என் சொன்னது மாதிரி அவனுடைய ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லையும் காந்தி சொன்னதை எழுதி போட்டுட்டு கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறான். நம்மால் காந்தியை வித்துட்டான். இவன் காந்தியை மறந்துட்டு சேகுவாரா பனியன் போட்டு அலைகிறான். நம்பாடு காந்தி வெளிநாட்டில் இருக்கவன் காந்தியை பார்த்து அவர் தான் தீர்வுங்கிறான். இவன் சேகுவாரா பனியன் போட்டிருக்கான். ஏன்னா அதுதான் நாகரிகம். நமக்கு ஒரு அடிமைத்தனம் விட்டு, பொருளாதாரத்தில் அடிமைத்தனம். நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு தேவையற்ற பொருள்கள். அது வாழ்க்கைக்கு தேவையில்லை, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தேவையில்லை. சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங், இது ரொம்ப காலமாக சொல்லப்படுகிற மிகப்பெரிய வாக்கியம். எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. மனிதனுக்கு மற்றவர்களுக்கு என்ன வேறுபாடு? விலங்குகளும் சாப்பிடுது, விலங்குகளும் வாழுது, நாமும் சாப்பிட்றோம், வாழ்கிறோம். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? நம்முடைய சிந்தனை, நாம் சிந்தித்ததை செயல்படுத்துவது. உயர்ந்த சிந்தனை, ஞானம் என்கிற ஒரு விஷயம் இருக்க, அதுதானே மனுஷன். ஆனால் உங்கள் வாழ்க்கை என்பது இந்த சிந்தனையையும் ஞானத்தையும் முற்றுமாக அழிக்கிறது. படிப்பையே நின்று போச்சு. எல்லா விஷயத்தையும் மற்றவர்கள் சொல்ல நீங்க கேட்குறீங்க. இந்த மீடியாவுடைய ஆட்சி அதிகமாகிடுச்சு. ஒரு சாமியாரா எல்லாரும் திட்டுறான். இப்போ இந்த சாமியார் ஒவ்வொரு வீட்டுக்கு பணம் கொடுக்குறியா இல்லையான்னு மிரட்டினாரா? உங்களை அடிச்சாரா? கட்டாயப்படுத்தி கேட்டாரா? நீ வாயா உனக்கு தர்ற அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டாரா? அந்த ஆள் ஒரு இடத்துல அவனா உட்காந்துருந்தான். நம்மளால ஓடி போய் கொடுத்தான். அவரை அழைச்சிக்கிட்டு பாத பூஜை பண்ணி ஒரு லெக்சருக்கு 11 லட்சம் ரூபா, கோடிக்கணக்கில் நாம தான் கொடுத்தோம். இப்போ அந்த ஆளை போய் திட்டின, நீ ஏன் போன? வேற ஒரு காரணமும் இல்லை.
ஒரு சாமியார் இருந்தால் ஆனந்தவிடன், குமுதம், கல்கி அவ்வளோ பேரும் அவனை பற்றி வரலாறு. அவர் மகத்துவம் நாம் யோசிக்கிறதே இல்லை. படித்த உடனே நமக்கு தான் மனசில் அமைதி இல்லையே, நமக்கு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் திருப்தி இல்லை. ஏனென்றால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று நாம் கற்றுக் கொடுத்ததை மறந்துட்டோம். நம்முடைய தேவை பூர்த்தி செய்வது, மன திருப்தி என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நம்ம வாழ்க்கையை வெளியே தேடுறோம், உள்ள தேடலை. வெறும் குடிசையில காந்தி இருந்தார். பெரிய விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து மனித குலத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து இன்றைய தேதி வரையில் ஒவ்வொரு மனித பிரச்சனைக்கும் தீர்வை காந்தி கிட்ட கேட்கிறான். காந்தி இதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று தேடுகிறார்கள். அப்படி வாழ்ந்த மகாத்மா ஒரு குடிசையில் வாழ்ந்தார். அதில் குழாய் தண்ணி கிடையாது, மின்சாரம் கிடையாது, ரேடியோ கிடையாது, டெலிஃபோன் கிடையாது. அவர் வாழலையா? நமக்கு இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோம். இதை நான் வச்சுக்க வேணாம்னு சொல்ல, உங்களை கெடுக்காத வரையில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உங்களையே இழக்க வேண்டிய அளவுக்கு அந்த தேவைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்க தேவைகளை நீங்கள் தேவையில்லாமல் பெருக்கிக் கொண்டு அது கிடைக்கவில்லையே என்று, தேவையற்ற பொருள் கிடைக்கவில்லையே என்கிற ஆவலை ஒவ்வொருவனுக்கும் உருவாக்குவதுதான் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார உற்பத்தி முறை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போட்டான் 8% வளர்ச்சி, 9% வளர்ச்சி. சத்தியமாக எனக்கு புரியலை, அது என்ன அர்த்தம் இருக்கு? மன்மோகன்ஜி சொல்கிறாரு, பிரணாப் முகர்ஜி சொல்கிறாரு, அது இன்னொருத்த எதிர்கட்சியில் இருக்கிறவன் அதை 10% ஆக்குங்க, இவன் என்ன புரிஞ்சு சொல்கிறான்னு தெரியல. என்ன அர்த்தம் அது? எவ்வளவு பொருள் சென்செக்ஸ்னு ஒன்று போடுறான், இன்னொரு ஏதோ போடுறாங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ஏறிச்சு இறங்குச்சின்னு. அது என்னன்னு பார்த்தா சராசரி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தொடர்புடையது அல்ல. கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் விலை ஏறுது இறங்குது, ஷேர்ஸை வாங்கி விற்கிறான். இது ஒரு சூதாட்டம். வாங்குறான், விற்கிறான், இதில் விலை ஏற்ற இறக்கும். இதை பெரிய வளர்ச்சிக்கிறான், தெய்வங்கிறான். இதற்கும் ராஜபாளையத்தில் வாழ்கிற ஒரு விவசாயிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சம்பந்தப்படுத்துகிறார்கள். ராஜபாளையத்தில் இருக்கிற பொருளாதாரத்தையும் இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு போயிட்டா சம்பந்தம் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்க விவசாயி அமெரிக்காவுடைய வீழ்ச்சியினால் பாதிக்கப்படுகிறான். அமெரிக்காவில் பேராசை, அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சின்னு படித்தவன் அது என்னங்கிறீங்க? கடன் வாங்குறான். அமெரிக்கா வாழ்க்கை முறை எப்படின்னா, கடனை நாளைக்கு அடைச்சிக்கலான்னு சொல்லி இன்னைக்கு வாங்கிடுவான், கடனை அடைக்கிறதுக்காக சம்பாதிப்பான். இதுதான் வாழ்க்கை. உல்லாசமான வீடுகள், உல்லாசமான கார்கள், அவ்வளவும் கடன் கொடுக்குறான். நம்ம ஊரில் லோன் மேலே வச்சுருக்காங்க, இந்த கடன் கொடுத்து பத்திரம் எழுதுகிறான், அவன் வருமானத்தில் கடனை அடைக்கிறான். இந்த கடன் கொடுத்த பத்திரம் இருக்குல்ல, இந்த பத்திரத்தை அடமானம் வச்சு அவன் பணம் வாங்குறான். இதை வாங்கினவன் வேற இடத்துல வைக்கிறான். இந்த கடன் பத்திரத்தின் மேலே பணம் கொடுக்குறான் பாருங்க. அந்த பணம் எங்கேருந்து கொடுக்குறான்? ஜப்பான்லேருந்து மூலதனம் ஒரு கம்பெனியில். இந்தியாவில் வாழ்கிறவன் அங்கே போய் மூலதனம், இவன் பணத்தை வாங்கி அவன் கொடுக்குறான். இது ஒரு விஷய சர்க்கிள். பணத்தை திருப்பி கட்டுறவன் இருக்கான் பாருங்க, அவன் கட்டுற வரைக்கும் ஜப்பானில் பணம் போட்டவனுக்கு வட்டி வந்தது. திருப்பி செலுத்துறதுல ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு. வேலை வாய்ப்பு குறைந்தது, வருமானம் குறைந்தது, வீட்டு கடனை அடைக்க முடியல, வீடை ஏலம் விட்டான். ஏலம் விடுற வீட்டை வாங்க ஆள் இல்லை, வீட்டை விட்டுட்டு காருக்குள்ளே குடியிருந்தான் அமெரிக்காவில். இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது இப்படி வந்தது தான். அமெரிக்காவில் ஏற்பட்ட மந்தம். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? உலகம் பூரா எப்படி பாதிச்சுது? இந்த குளோபலைசேஷன்
உலகமயமாக்கல்னு சொல்லி நான் வளர்கிறோம், அமெரிக்காவில் போட்டி போடுறோம். நீ ஏயா போட்டி போடுற? இது கேட்டால் பல பேர் கோச்சுக்குவான். உங்களுக்கு தேவையாது, நீங்கள் வாழணுமா அடுத்தவரோட போட்டி போடணுமா? சாதாரண லெவல்லே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது, அதை பெருக்க பாருங்க, தேவையான வசதியில் வாழுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்கிறாங்கிறதுக்காக விடிய விடிய அதை பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்கள் வாழவே முடியாத. அமெரிக்காவோட உங்களுக்கு என்ன போட்டி? ஜப்பானோட உங்களுக்கு என்ன போட்டி? இந்தியா வாழ்கிறதா? நம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா? இதை பார்க்காம நான் போட்டி போடுறேன்னு சொல்லி, அமெரிக்காவுக்கு இணையாக வாழ்கிறேன்னு சொல்லி அமெரிக்காவில் அடி வாங்கின உடனே நம்மூர் விவசாயி தலையில் அது விடியுது. நல்ல வேலையா இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம் முழுசாக அமெரிக்காவில் போகாமல் நாம் கொஞ்சம் தப்பிச்சோம். மற்ற நாடுகள் எல்லாம் அடி வாங்கியிருக்கோம். ஆனால் காந்திய முறையில் கிராம பொருளாதாரம் வைத்திருந்தால் உலகத்தில் எங்கே இடி விழுந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாம் மக்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து அந்த பொருளாதாரத்தை வைத்திருந்தால், மக்களை அடிப்படையாக வைத்து தனி மனிதனுடைய வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து பொருளாதார கட்டமைப்பு இருந்தால் உலகத்தில் எது நடந்தாலும் நம்ம எது பாதிக்காது. இந்த ஊரில் ஏரியில் தண்ணி இருக்கா? ஏரியில் தண்ணி தேங்கலையா? ஊர் மக்கள் ஏரியை தூர்வாருங்க. அந்த காலத்தில் ஊர் மராமத்து என்பது கிராம மக்கள் செய்தார்கள். கேஎம்என் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். பல பேர் படிச்சுப்பீங்களோ இல்லையோ. மழை வந்தது, ஏகப்பட்ட வெள்ளம், வெள்ளத்தால் சேதம். வெள்ளம் முடிஞ்சு பார்த்தா தண்ணியே இல்லை. வெள்ளத்தால் சேதம், வெள்ளத்தாலையும் சேதம், பின்னாடி வறட்சி. அவ்வளோ வெள்ளம் வந்து தண்ணி என்னாச்சு? நாம் தேக்கலை. தண்ணீரை ஒழுங்காக தேக்கி இருந்தால், ஒழுங்காக ஏரி குளங்களை வச்சிருந்தா இந்த வெள்ளப்பெருக்கு இல்லை. வெள்ளம் வந்த பொழுது கூட ஏரி குளங்கள் நன்றாக இருந்திருந்தால் வெள்ள தண்ணி பயன்பட்டு இருக்கும். ரெண்டு வகையில் லாபம், இப்போ ரெண்டு வகையில் நட்டம். வெள்ளம் அழிவை ஏற்படுத்தியது, தண்ணீரால் கிடைக்க வேண்டிய நன்மை ஏற்படுது. என்ன காரணம்? அந்த காலத்தில் வெள்ளம் வந்தால் வைகை ஆற்றுல பெருக்கெடுத்தது. அரசன் உத்தரவு போட்டான், வீட்டுக்கு ஒரு ஆள் மண்வெட்டி கூடையோட வாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் கூட எடுத்துகிட்டு வந்தான். அதுதானே பரம்படிப்பட்ட கதை. புட்டு விற்கிற கழுவி தனக்கு ஒரு ஆள் வேணும்னா பரமசிவம் வந்தான் அப்படிங்கிறதான் நம்ம கதை. வீட்டுக்கு ஒரு கூடையும் மண்வெட்டியோட வந்து வைகை ஆற்றை அடைச்சான். இன்னைக்கு ஏன் அது இல்லை? கிராம மராமத்து இல்லை. எல்லா கல்வெட்டுலையும் பார்த்தீங்கன்னா ஊர் சபைன்னு ஒன்று இருக்கும். அந்தந்த ஊரில் ஆயக்கட்டுக்காரர்கள்னு உண்டு. யார் ஏரியை பயன்படுத்துகிறானோ, நிலம் வச்சுருக்கானோ அவன் தான் வரி கொடுப்பான். அவனே வந்து ஏரியை செப்பம் பண்ணுவான். ஏரியில் இருக்கிற மண் வயலுக்கு எருவாக பயன்படும். ஏரி கரை பலப்படுத்தப்படும். ஏரியில் தண்ணி நிற்கும். இப்போ என்னாச்சு? எல்லாம் கான்ட்ராக்ட். வாய்க்காலில் தண்ணி போனால் இவன் போய் அடைக்க வேண்டியதானே? இவன் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை பார்க்குறான். நம்முடைய ஊராட்சி முறையில் அவன் வட்டாட்சியாளரை பார்த்துக்கிட்டு இருக்கான். தமிழ்நாடு அரசாங்கத்தை அவன் பார்க்குறான். கடைசியில் கான்ட்ராக்ட்காரன் கையில் போகுது. அவன் லாபத்துக்கு வெட்டுறான். எல்லா வகையிலும் சீரழிவு. நீங்கள் கிராம சபைகள், கிராம உண்மையான கிராம ஆட்சி இருந்தால் இந்த சேதம் வருமா? இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த வாழ்க்கை முறையை நாம் பயன்படுத்தினால் நமக்கு வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கையில் உங்களுடைய தேவை நிறைவடையும். அந்த வாழ்க்கைக்கு போராடுவது குறைந்தால், உழைப்பு இந்த ட்ரட்ஜரி இல்லாமல் இருக்கிறது. அவர் சொன்னார் பாருங்க, இன்னொரு பெரிய பாவம் மனிதனுக்கு. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணதுனால கடவுள் சொன்னாராம்,
யூ ஷால் ஈட் பை த sort ஆஃப் யுவர் ப்ரோ. கடவுள் கொடுத்த தண்டனைன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லிவிட்டார். நீ வியர்வை சிந்தி சாப்பிடுவாயாக. ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணுறதுக்கு முன்னால் உழைக்கிறதே இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால் உழைப்ப தண்டனைன்னா மகாத்மா அதை மாற்றினார். இறைவன் கை கொடுத்துருக்கான் எதுக்கு, கால் கொடுத்துருக்கான் எதுக்கு? உழைப்பு தான் மனித வாழ்க்கை. உழைப்பது தேவை, உழைப்பது வாழ்க்கையின் தேவை, வாழ்க்கைக்கு முக்கியம். அதற்கு தான் உன் உடல் அப்படி இருக்கு. உழைப்பை விரும்ப சொன்னார் காந்தி. நீ உங்க பொருளாதாரத்தில் உழைப்பு இல்லாமல் வாழ்வது எல்லாம் மிஷின் பார்க்கும். அப்புறம் உனக்கு வேலை, நீ வேலையே செய்யாதானே தப்பான வேலை செய்யும். எனவே காந்திய வாழ்க்கை முறை என்பது அந்த அடிப்படையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் நீங்கள் அணுக முற்பட்டால் பிரச்சனைகள் தீரும். இது இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஒத்துக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படி. அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை. வீட்டில் இருக்கவங்க, சுற்றுப்புறம், படிப்பு, மீடியா, இந்த அத்தனை தலைகளிலிருந்தும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த முட்டாள்தனத்திலிருந்து, இந்த மயக்கத்திலிருந்து முதல்ல நாம் விடுபடுவோம். சுதந்திரமாக சிந்திப்போம். நான் சொன்னதை நம்புறதல்ல உண்மையான சிந்தனை. நான் சொல்லுவதையும் சேர்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். காந்தியை படியுங்கள், காந்தியை பயிலுங்கள். காந்தியம் என்பது வெறும் படிப்பு அல்ல, அது வாழ்க்கை. அவர் வாழ்ந்ததை சொன்னார். அவர் படித்தது குறைவு, சொன்னது அதிகம். அவ்வளவு அனுபவம் அவர் செய்தது தான். அதை படித்து அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்பொழுது தொடங்கினார். கொஞ்ச காலத்துக்குள்ளாக நீங்கள் எனக்கு சொல்லுவீர்கள், மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள். படித்ததை அல்ல, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்வீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.